தமிழ்நாடு காசி யூடியூப் சேனலில் வரும் வீடியோக்கள் அனைத்தும் விளம்பரத்திற்காக எடுக்கப்பட்ட வீடியோ ஆகும். வீடியோவில் உள்ள பொருட்கள் வாகனம் எதுவாக இருந்தாலும் வாங்குவதும் விற்பதும் அவரவர் தனிநபர் விருப்பம். ஆவணங்கள் சரிபார்த்து வாங்குவது உங்களது கடமை. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்குறது எல்லாமே இன்னைக்கு இந்த மாதத்துக்கு ஆடி ஆஃபர்னு சொல்லி எல்லாமே ஒரு 10 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக வண்டியில் 10 ரூபாயிலேருந்து 30,000 வரைக்கும் குறிச்சிருக்கோம். ஏற்கனவே நம்ம பழைய வீடியோக்களில் போட்ட வண்டி எல்லாமே இருக்குது. இன்னும் அதில் 10,000 ரூபாயிலிருந்து 30,000 ரூபா வரைக்கும் நிறைய வண்டிக்கு ஆஃபர் குறைச்சிருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க. ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு எந்தெந்த வண்டிக்கு எவ்வளோ குறைச்சிருக்கோம் அப்படின்னு தெரியும். ஆல்டோலாம் மேக்ஸிமம் 20 ரூபா குறைச்சிருக்கோம். ஒரு சில வண்டிக்கு 30,000 ரூபா குறைச்சிருக்கோம். இன்னோவாலாம் பொறுத்த வரைக்கும் பெரிய வண்டிகளை பொறுத்த வரைக்கும் 30 ரூபா 40 ரூபாலாம் குறைச்சிருக்கோம். ஒரு சில வண்டிக்கு 50 ரூபா ஆஃபரே வந்துடும். மேக்ஸிமம் ஆஃபர்லேயே வந்துடும். டேரெக்டாக கஸ்டமர்கிட்ட பேசினீங்க அப்படின்னா ரெடி கேஸில் கொடுத்தோம் அப்படின்னா டேரெக்டாகவே பேசிக்கலாம். நம்ம கமிஷன் பேஸ்டு தான் கொடுக்குறோம். ஸோ கஸ்டமர்கிட்ட டேரெக்டாக பேசினீங்க அப்படின்னா இன்னும் கூட குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வர்ற வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எந்தெந்த வண்டிக்கு எவ்வளோ ஆஃபர் இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இது நம்ம ஜோ கார்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் வண்டியூர் பெருமாள் கோவில்கிட்ட இருக்குது. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு லொக்கேஷன் சொல்லணும் அப்படின்னா மதுரையில் வண்டியூர் மாரியம்மன் கோவில் தெப்பக்குளத்துலேருந்து பக்கம் தான். நமக்கு ஒரு 1/4 கிலோமீட்டர் கூட இருக்காது. 1/4 கிலோமீட்டர் கூட இருக்காது. ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்துடலாம் தெப்பக்குளத்துலேருந்து. ஸோ வந்தீங்கன்னா மெயின் ரோட்லேயே நம்ம ஜோ கார்ஸ் இருக்குது. வண்டியூர் பெருமாள் கோவில் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ வர்றதுக்கு முன்னாடி கஸ்டமர்ஸ் எல்லாருமே, நான் ஏற்கனவே சொல்கிறது தான், கஸ்டமர்ஸ் எல்லாருமே வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணிட்டு வாங்க. வெளியூர் கஸ்டமராக இருந்தாலும் சரி, லோக்கலாக இருந்தாலும் சரி, வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் பண்ணி வண்டி இருக்கான்னு கேட்டுக்கிட்டு வாங்க. சப்போஸ் வெளியூர் கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னா ஃபோன்லேயே மேக்ஸிமம் கஸ்டமர் கான்ஃபரன்ஸ் போட்டு நான் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வர சொல்கிறேன். வண்டியோட கண்டிஷனு மேக்ஸிமம் அவங்களுக்கு என்னென்ன இருக்கிற கண்டிஷன் அதை சொல்லி தான் நான் கையில் கொடுக்குறோம். நம்ம வண்டி எதுவுமே ரெடி பண்ணுறது கிடையாது. என்ன கண்டிஷன் இருக்கோ அதை சொல்லியே கொடுத்துருவேன். வண்டியில் இந்த வேலை இருக்குன்னா வேலை இருக்குது அப்படின்னு சொல்லியே கையில். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஜோ கார்ஸில் பார்க்குறது 2013 மாடல் ஸ்விஃப்ட் VDI டைப்பு, ஏசி, பவர் ஸ்டேரிங், 4மே பவர் விண்டோ வந்துடும். கஸ்டமர் எக்ஸ்ட்ரா அலாய் வீல் போட்டிருக்காங்க. வண்டி பிளாக் கலரு, ஃபுல் அண்ட் ஃபுல் ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இன்ஜின் கண்டிஷனு, பாடி லைனு, டயர் பாயிண்ட்டு எல்லாமே நல்லாயிருக்கும். வண்டி எடுத்தோம்னா கஸ்டமர் ஆயில் சர்வீஸ் கூட பண்ண அவசியம் இல்லை. வண்டி நல்ல கண்டிஷன்லேயே இருக்குது. இதுக்கு கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் 3,90,000 ரூபா கேட்குறாங்க. 2 ஓனர் வண்டி, எஃப்சி லைவில் இருக்குது, இன்சூரன்ஸ் கிடையாது. வாங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ரெண்டையுமே பார்த்துருவோம். இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க. டூம் எல்லாமே புதுசு போட்டிருக்காங்க. ஸோ வண்டியில் பிளாக் கலரு டென்ட்டு ஸ்க்ராச்சஸ்ன்னு எதுவுமே பார்க்க முடியாது. வண்டி அவுட்லைன் ஷோரூம் கண்டிஷனில் தான் இருக்கும் வண்டி. ஸோ பிளாக் கலர் பிடிச்சி எடுக்கிற கஸ்டமருக்கு இந்த வண்டி கண்டிப்பாக பிடிக்கும். ஸ்விஃப்ட்டில் மேக்ஸிமம் நிறைய பேர் பிளாக் விரும்ப மாட்டாங்க. பிளாக் ஒரு ராயலான கலர். வண்டியோட இன்டீரியர் அப்படியே பார்த்துருங்க. வண்டியில் 4மே பவர் விண்டோ வந்துடும். மிரர் எலக்ட்ரானிக் மிரர் வந்துடும். இந்த மிரர் எலக்ட்ரானிக் அசஸ்மெண்ட் வந்துடும். ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ வந்துடும். டச் ஸ்க்ரீன் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. வண்டி கிலோமீட்ரு 160 ஓடி இருக்குது. இப்படி இன்ஜின் கண்டிஷன், இன்ஜின்லாம் ஒரு புட்டு ஆயில் லீக்கேஜ் கிடையாது. இன்ஜின் எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும். வண்டி எடுத்தோம்னா அப்படியே ஓட்டலாம். ஆயில் சர்வீஸ் பண்ணணும் கூட அவசியம் கிடையாது. டயர் பாயிண்ட் 4மே நல்லாயிருக்கு. 4மே அலாய் வீல் போட்டிருக்காங்க. டயர் பாயிண்ட் எல்லாமே ஒரு 50% இருக்கும். இப்போதைக்கு மாற்றணுங்கிற அவசியம் கிடையாது. இது 2000 வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ரெண்டுமே பார்த்துட்டிங்க. வண்டி ஃபுல் ரீபெயிண்ட் பண்ணியிருக்கு. வண்டி மற்றபடி புது வண்டி மாதிரி தான். இன்ஜின் கண்டிஷனில் ஆயில் லீக்கேஜ் எதுவுமே கிடையாது. நல்ல கண்டிஷனில் இருக்குது. நான் ஓட்டி பார்த்துட்டேன். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் 3,90,000 ரூபா கேட்குறாங்க. நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம். அடுத்து நம்ம ஜோ கார்ஸில் பார்க்க போகிறது எல்லோரும் விரும்பி கேட்குற ஒரு ஆம்னி 2-in-1 வண்டி. ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், லக்கேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். 2012 மாடல், ஒரே ஓனர் வண்டி. மாருதி ஆம்னி, MBFI இன்ஜினு, கேஸ் டேங்க் என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது. வண்டியோட பாடி லைனு, டயர் பாயிண்ட் எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் இருக்குது. கம்ப்ளைண்ட் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். வண்டியை பொறுத்த வரைக்கும் டாப்பில் ஆக்சுவலாக தென்னை மட்டையே ஏதோ ஒன்று மேலே விழுந்து டாப் மட்டும் வேலை பார்த்துருக்காங்க. மற்றபடி வண்டியோட பாடி லைனில் வேறு எங்கேயும் எந்த ஒரு வேலையும் பார்க்கல. டாப் மட்டும் டிங்கரிங் ஒர்க் பார்த்து ஃபுல் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஜின் கண்டிஷன், பாடி லைனு, டயர் பாயிண்ட்டு எல்லாமே நல்லாயிருக்கு. இதுக்கு 2012 மாடல், ஒரே ஓனர் வண்டி, TN 51 நம்பரு. இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் 1,60,000 ரூபா கேட்குறாங்க. நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம். வாங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ரெண்டையுமே பார்த்துருவோம். வண்டியோட எக்ஸ்டீரியரை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங்கும் சுமாராக தான் இருக்குது. பட் வண்டி இன்ஜின் கண்டிஷன், டயர் பாயிண்ட் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. இன்ஜின் 100க்கு 100 இருக்கும், நல்லாயிருக்கும். பாடியில் மேலே டாப் மட்டும்தான் டச்சப் பண்ணியிருக்காங்க.
டயர் பாயிண்ட் எல்லாமே நல்லாயிருக்கும், 4 டயர் பாயிண்ட்டுமே நல்லாயிருக்கும். வண்டியோட இன்டீரியர் அப்படியே பார்த்துருங்க. வண்டியில் டாப் மட்டும் வேலை பார்த்துருக்காங்க, ஸோ அது மட்டும் கொஞ்சம் தெரியும். பட் வண்டி பர்பஸ்க்கு நல்லாயிருக்கும், ஃபேமிலி யூசேஜுக்கு நல்லாயிருக்கும். பார்க்குறது வந்து இந்த வண்டி வந்து 2012 வண்டி வந்து ஃபுல் ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க. 12 ஒரே ஓனர், 51 நம்பரு, எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே லைவில் இருக்குது. நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி புக்கு கையில் கொடுத்துருவோம். இது கஸ்டமர் கேட்குற ப்ரைஸு 1,60,000 கேட்குறாங்க, நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம். அடுத்து நம்ம ஜோ கார்ஸில் பார்க்குறது வந்து 2008 மாடல் வேகனார். எல்லா பேரும் நிறையா வேகனார் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. இது ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ வர மாடலு. வண்டியோட இன்ஜின் கண்டிஷன், பாடி லைன், டயர் பாயிண்ட் எல்லாமே நல்லா இருக்குது. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 3 ஓனர் வண்டி. இதுக்கு கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் வந்து 1,60,000 கேட்குறாங்க, நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம். வாங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ரெண்டுமே பார்த்துருவோம். வண்டியோட எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் வண்டி ஒரிஜினல் பெயிண்டிங்லாம் இருக்குது, பட் அங்கங்கே கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்குது. டயர் பாயிண்ட் எல்லாமே ஒரு 40% எபோவே இருக்கும். வண்டியோட பாடி லைனில் சின்ன சின்ன டென்ட் மட்டும் இருக்குது, டாப்பில் மட்டும் கொஞ்சம் டென்ட்டு பொரிசல் மட்டும் இருக்குது. அதோட வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் நல்ல கண்டிஷனில் இருக்குது. இன்டீரியர் நல்ல லுக்கில் இருக்கும். வாங்க வண்டியோட இன்டீரியர் அப்படியே பார்த்துருவோம். இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வண்டி நீட்டாகவே இருக்கும். எக்ஸ்டீரியரில் மட்டும் சின்ன சின்ன டென்டஸ் இருக்குது. ஏசி, பவர் ஸ்டேரிங் வந்துடும். ஏசி கேஸ் மட்டும் டாப் அப் பண்ணிக்கோங்க. டேங்க் என்டாஸ்மெண்ட்டோட வந்துடும். ஸோ வேகனார் கேட்குறவங்களுக்கு இது 2008 ஒரு லோ பட்ஜெட் வண்டி தான். இது 1,60 கேட்குறாங்க. இது வந்து 2008 மாடல் வேகனார், 3 ஓனர் வண்டி, ஏசி, பவர் ஸ்டேரிங் உள்ள டைப்பு, டேங்க் என்டாஸ்மெண்ட்டோட வந்துடும். வண்டி கம்பெனி பெயிண்டிங்கில் தான் இருக்குது. பாடியில் சின்ன சின்ன டென்டஸ் இருக்குது. இன்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும். இன்ஜின், பாடி லைன், டயர் பாயிண்ட் எல்லாமே நல்லாயிருக்கு. இதுக்கு கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் வந்து 1,60,000 கேட்குறாங்க, நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம். இருக்கிற வீடியோவில் நம்மள்ட்ட வந்து இன்றைக்கி வந்து 3 அப்டேட் என்னங்கிறது பார்த்துட்டோம். ஒரு ஸ்விஃப்ட்டு, ஆம்னி ஒன்று, வேகனார் ஒன்று பார்த்துட்டோம். இது போக நம்மள்ட்ட இனி வர வேண்டிய வந்து ஒரு சாண்ட்ரோ ஒன்று, 2005 மாடல் சாண்ட்ரோ ஒன்று வர வேண்டியிருக்கு. லோ பட்ஜெட் தான், 75 ரூபாய்க்கு வர வேண்டியிருக்கு. 2013 மாடல் இண்டிகா டிடிஐ இன்ஜினு, 2 ஓனர் வண்டி, ஏசி, பவர் ஸ்டேரிங்கோட இருக்குது. வண்டி இன்ஜின், பாடி லைன், டயர் பாயிண்ட் எல்லாமே நல்லாயிருக்கும். 1,10,000 ஃபைனலாக கஸ்டமர் கேட்குறாங்க. வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஏசி ஒர்க்கிங்கோட இருக்குது. அந்த வண்டி ஒன்று வர வேண்டியிருக்கு. ஒரு டவேரா ஒன்று, ஒரு குவாலிஸ் ஒன்று, இந்த 2 வண்டி வர வேண்டியிருக்குது. இப்போ இது போக நம்மக்கிட்ட பழைய வீடியோவில் போட்டிருந்த நிறையா வண்டி போட்டிருந்தோம். நம்மக்கிட்ட இருக்கிற வண்டி அதில் நம்ம பழைய வீடியோவில் போட்ட ரேட்டை விட இப்போ இந்த வட்டம் ரேட்டு கம்மியாகவே போட்டிருக்கோம். ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். மற்ற பழைய வீடியோவுக்கும் இதுக்கும் நிறைய ரேட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். வாங்க வரிசை என்னென்ன வண்டிங்கிறத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து செவர்லெட் டவேரா, TN 57 நம்பர் ஃபேன்சி நம்பர் தான், 6ஆம் நம்பரு, டாப் மாடல், ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, அலாய் வீல் வந்துடும். வண்டி ஃபுல் ரீபெயிண்ட் பண்ணது தான். ஏசி மட்டும் ஒர்க்கிங் இல்லைன்னு சொன்னால் இன்ஜின் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். பாடி லைன் ஃபுல் ரீபெயிண்ட் பண்ணதுனால நல்ல குவாலிட்டியில் இருக்குது. இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் வந்து 2,80,000 கேட்குறாங்க ஃபைனலாக. ஏற்கனவே ₹1,00,000 போட்டோம். பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா ₹3,00,000 போட்டிருப்போம். இந்த மாதம் ஆஃபரோடு சேர்த்து இந்த வண்டி ₹20,000 குறைச்சி 2,80,000 கொடுத்துருக்கு. நேம் ட்ரான்ஸ்ஃபரோடு சேர்த்து 2,80,000 பண்ணி கொடுக்கலாம். வாங்க வண்டி நேரில் ஓட்டி பாருங்கள், பிடிக்கும். பார்க்குறது வந்து இது வந்து 2008 மாடல் ஸ்விஃப்ட் வீடியோ, ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ வந்துடும். வண்டி ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க, ப்ளூ கலரு. அலாய் வீல் 4 அலாய் வீல் போட்டிருக்காங்க. மதுரை நம்பர், 3 ஓனர் வண்டி, டீசல் வேரியண்ட்டு. இது பழைய வீடியோவில் 2,80 போட்டிருந்தோம். ஸோ இப்போ ஆஃபரோட சேர்த்து இந்த வண்டி வந்து 2,50,000 கொடுக்கலாம். இன்னும் கூட நெகோஷியபிள் பண்ணி கொடுக்கலாம். இந்த வண்டிக்கு மேக்ஸிமம் எவ்வளோ நெகோஷியபிள் பண்ணி கொடுக்கணும் பண்ணி கொடுக்கலாம். டைரெக்டாக கஸ்டமரோட வண்டி தான், அதனால் எவ்வளோ குறைச்சி பண்ணி தரணும்னு பண்ணி தரேன் உங்களுக்கு. இந்த வண்டி ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2,80 போட்டிருந்தோம். இந்த வட்டம் ஆஃபரோட சேர்த்து இந்த வண்டிக்கு ₹30,000 குறைச்சி 2,50,000 போட்டிருக்கோம். வாங்க இன்னும் நெகோஷியபிள் பண்ணி கூட பேசி முடிச்சு தரேன். வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தது 2007 மாடல் சாண்ட்ரோ டாப் மாடல், ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, அலாய் வீல், ரியர் வைப்பர் எல்லாமே வந்துடும். எக்ஸோ மாடலு. ஏசி மட்டும் ஒர்க்கிங்கில் இல்லை, செக் பண்ணிக்கிறோம். கஸ்டமர் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வண்டி ஃபுல் ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஜின் கண்டிஷன், பாடி லைனு, டயர் பாயிண்ட் எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த வண்டி வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன ரேட்டு வந்து இதுக்கு வந்து 1,50,000 சொல்லியிருந்தோம். இன்றைக்கி இதுக்கு ஒரு இதோட ரேட் வந்து எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே சேர்த்து 1,25,000. 25,000 இந்த வண்டிக்கு குறைச்சிருக்கோம். அடுத்து இப்போ நம்ம ஜோ கார்ஸில் பார்க்குறது வந்து 2005 மாடல் செவர்லெட் டவேரா, ஏசி, பவர் ஸ்டேரிங் உள்ள டைப்பு. ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. இன்ஜின் நல்லாயிருக்கும். பவர் ஸ்டேரிங் எல்லாமே, வண்டி பாடி லைனு எல்லாமே நல்லாயிருக்கும். வண்டியில் 4 டயர் மட்டும் நீங்கள் மாற்றிக்கிற மாதிரி இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம ஏற்கனவே போட்டிருந்த ப்ரைஸ் வந்து 2,50,000 போட்டிருந்தோம். இப்போ இந்த வண்டிக்கு இன்னும் ₹20,000 குறைச்சி 2,30,000 கொடுக்கலாம் வண்டியை. அடுத்து நம்ம ஆஃபரில் பார்க்குற வண்டி வந்து
2014 இண்டிகா டிடிஐ இன்ஜின் சொல்லியிருக்கோம். இந்த வண்டி வந்து ஓகே, இந்த வண்டி வந்து கஸ்டமர் கேட்டது வந்து 1,40,000 கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து இப்போ வந்து 20,000 இந்த வண்டிக்கு குறைச்சி ஃபைனலாக 1,20,000 கேட்குறாங்க. 2014 மாடல் 3 ஓனர் வண்டி, டிடிஐ இன்ஜின், ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடும், ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது. வண்டி பாடி லைனு இன்ஜின் டயர் பாயிண்ட் எல்லாமே நல்லாயிருக்கும். பாடியில் ஒரு சின்ன டென்ட் மட்டும் இருக்கும் பேக் சைடில், வந்து நேரில் வந்து பார்த்துக்குங்க. மதுரை நம்பரு. ஸோ இதுக்கு வந்து 20,000 குறைச்சி 1,20,000 இந்த வண்டி பண்ணி கொடுக்கலாம். ஷோகார்ஸில் பார்க்குற வந்து 2006 மாடல் ஆல்டோ, ஒரே ஓனர் வண்டி, ஏசி பவர் ஸ்டேரிங் உள்ள டைப், எல்எக்ஸ்ஐ வேரியன்ட்டு, டேங்க் என்டாஸ்மெண்ட்டோட வந்துடும். வண்டியோட பாடி லைனு இன்ஜின் டயர் பாயிண்ட் எல்லாமே நல்லாயிருக்கும். வண்டியோட பாடி லைனை பொறுத்த வரைக்கும் பின்னாடி பேக் சைடு லெஃப்ட் டோரில் மட்டும் ஒரு சின்ன டென்ட் இருக்குது. மற்றபடி வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கு. இது 1,40,000 போட்டிருந்தோம் இந்த வண்டிக்கு. இப்போ வந்து ஆஃபரோட சேர்த்து இது 1,25க்கு ஃபைனலாக பண்ணி கொடுக்கலாம். எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே லைவில் இருக்குது. நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி புக்கு கையில் கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு வந்து 15,000 குறைச்சிருக்கோம். 1,40 போட்டிருந்தோம். இப்போ வந்து 1,25,000 15,000 குறைச்சி 1,25,000 பண்ணி கொடுக்கலாம். 2010 மாடல் ஐட்டன், ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வந்துடும். வண்டியோட இன்ஜின் பாடி லைன் டயர் பாயிண்ட் எல்லாமே நல்லாயிருக்கு. ஏசி கூலிங் எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 49 நம்பர் தான், 2 ஓனர் வண்டி. இதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே கேட்டிருந்த ப்ரைஸ் வந்து 2,50,000 கேட்டிருந்தோம். இப்போ ஆஃபரோட சேர்த்து இது ஒரு 2,25க்கு பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு 25,000 குறைச்சி 2,25 பண்ணி கொடுக்கலாம். நேரில் வாங்க, இன்னும் நெகோஷியபிள் பண்ணி பேசி தரேன் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். நம்ம அடுத்து ஜோகார்ஸில் பார்க்குற வந்து ஏற்கனவே பழைய வீடியோவில் போட்ட வண்டி தான், ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்டிருந்தோம். 2023 மாடல் நவம்பர் மாதம் வண்டி, வெறும் 1,100 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. வண்டி ஃப்ளட்டில் உழுகலை, தூத்துக்குடி ஃப்ளட்டு தான், எதுவுமே கிடையாது. வண்டி இன்சூரன்ஸ் மட்டும் கிளைம் பண்ணியிருக்காங்க. 1,100 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. வண்டி ஷோரூமில் எடுத்தால் என்ன கண்டிஷனில் இருக்குமோ அதே கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி. இந்த வண்டிக்கு வந்து போன வட்டம் நம்ம வண்டிக்கு இந்த வண்டியை வீடியோவில் 6 லட்ச ரூபா போட்டிருந்தோம் இந்த வண்டிக்கு. இப்போ இது குறைச்சி 50,000 குறைச்சி இது வண்டிக்கு 5,60,000 கேட்குறாங்க ஃபைனலாக. இது டேரெக்டாக கஸ்டமர்கிட்டே இருக்க வண்டி. 5,60,000 கேட்குறாங்க. 40,000 குறைச்சி தான் அந்த வண்டிக்கு கொடுத்துருக்கோம். வாங்க, நெகோஷியபிள் பண்ணி இன்னும் பேசி தரேன் உங்களுக்கு. இப்போ ரெனால்டு அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ரெனால்டு குவிட்டு 63 நம்பர், ஒரே ஓனர் வண்டி, 45,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஏசி பவர் ஸ்டேரிங்கு பவர் விண்டோ ஏர் பேக் வந்துடும் அந்த வண்டியில், சிங்கிள் ஏர் பேக்கோட வரும். இதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே கோட் பண்ணியிருந்த ப்ரைஸ் வந்து 3,75,000 போட்டிருந்தோம். இது ஒரு 15 ரூபா குறைச்சி ஒரு 3,60,000 பண்ணி கொடுக்கலாம். வாங்க, டேரெக்டாக கஸ்டமரோட வண்டி தான். இன்னும் நேரில் பேசணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட குறைச்சி பேசிக்கலாம். இது வண்டிக்கு வந்து ஒரு ஏற்கனவே போட்டிருந்த ப்ரைஸ் வந்து 3,75 போட்டிருந்தோம். இப்போ ஒரு 3,60 வரைக்கும் பண்ணி கொடுக்கலாம். 15,000 குறைச்சி நம்மளோட ஆஃபரு. இது போக டேரெக்டாக கஸ்டமர்கிட்ட நீங்கள் பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கூட நேரில் குறைச்சி பேசிக்கலாம். 2008 மாடல் ஐட்டனு, ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வர மாடல், ஏசி மட்டும் ஒர்க்கிங்கில் இல்லை. வண்டி ஃபுல் ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே பழைய வீடியோவில் இந்த ஃபுல்லாக வீடியோ பார்த்துருப்போம், இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே. இதுக்கு வந்து நம்ம கோட் பண்ணி இந்த ப்ரைஸ் வந்து 1,60 கேட்டிருந்தோம். ஆக்சுவலாக இது இன்னும் 20,000 குறைச்சி ஃபிக்ஸடாக ஒரு 1,40,000 பண்ணி கொடுக்கலாம் அந்த வண்டியை. அடுத்து நம்ம ஜோகார்ஸில் பார்க்குறது வந்து 2009 மாடல் ஃபோர்டு ஐகான் டீசல் வேரியன்ட்டு, ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வர மாடல், அலாய்வில் எக்ஸ்ட்ரா கஸ்டமர் போட்டிருக்காங்க. வண்டி ஃபுல் ரீபெயிண்ட் ஆகிருக்கு. வண்டியில் வந்து ஏசி மட்டும் ஒர்க்கிங்கில் இல்லை, மற்றபடி இன்ஜின் கண்டிஷன் சூப்பராக இருக்கும். வண்டியில் ஆயில் லீக்கேஜ் எதுவுமே கிடையாது. வண்டி பிக்கப்லாம் நல்லாயிருக்கும், இன்ஜின் நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம ஏற்கனவே பழைய வீடியோவில் 90 ரூபா போட்டிருந்தோம், 95 ரூபா போட்டிருந்தோம். ஆக்சுவலாக இப்போ அது 25 ரூபா குறைச்சி இந்த வண்டி ஃபைனலாக ஒரு 70 ரூபாய்க்கு கொடுக்கலாம். 25,000 குறைச்சி இந்த வண்டி ஒரு 70 ரூபாய்க்கு பண்ணி கொடுக்கலாம். ஃபைனல் ப்ரைஸாக ஒரு 70 ரூபாய்க்கு பண்ணி கொடுக்கலாம். கஸ்டமர்ட்டே இருக்க வண்டி. வாங்க, நேரில் பேசிக்கலாம். அடுத்து நம்ம ஜோகார்ஸில் பார்க்குறது வந்து 2008 மாடல் டொயோட்டா இன்னோவா, ஒரே ஓனர் வண்டி, ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வந்துடும், பி டைப்பு, ஏபிஎஸ் ஏர் பேக் எல்லாமே வந்துடும், டாப் மாடலு. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் வண்டி ஃபுல் ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க. 5 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ். எஃப்சிக்காக வண்டியை ஃபுல் ரீபெயிண்ட் பண்ணி இன்டீரியர் எல்லாமே நீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டிக்கு வந்து நம்ம ஏற்கனவே கோட் பண்ணியிருந்த ப்ரைஸ் 6,50,000 கோட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ அவங்க கேட்குற ப்ரைஸ் வந்து கஸ்டமர் 6,20,000 கேட்குறாங்க. 30,000 குறைச்சிருக்கும். இந்த வண்டிக்கு ஆஃபரில் 30 ரூபா குறைச்சிருக்கு. 6,20,000 இந்த வண்டி பண்ணி கொடுக்கலாம் ஃபைனலாக. ஓகே, நிறைய பேர் பொலிரோ லோ பட்ஜெட் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ நம்மகிட்ட பொலிரோ இது ஏற்கனவே பழைய வீடியோவில் பார்த்துருப்போம். 2000 மாடல் பொலிரோ 3 ஓனர் வண்டி, ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வர டைப்பு, ஏசி கம்ப்ரஸர் எல்லாமே புதுசு போட்டிருக்காங்க. 30,000 வேலை பார்த்துருக்காங்க. வண்டியோட இன்ஜின் பாடி லைன் டயர் பாயிண்ட் எல்லாமே ஒரு 60% இருக்கும். வண்டி ரன்னிங் கண்டிஷனில் இருக்கிற வண்டி தான். இந்த வண்டி வந்து 1,40,000 கஸ்டமர் ஃபைனலாக கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த வட்டம் வந்து ஆஃபர் குறைச்சி இந்த வண்டிக்கு கொடுக்குற ப்ரைஸ் வந்து 1,20,000 இந்த வண்டி பண்ணி கொடுக்கலாம். இந்த வண்டி 20,000 குறைச்சி 1,20,000 பண்ணி கொடுக்கலாம் ஃபைனலாக. 2009 மாடல் செவர்லெட் டவேரா 5 ஓனர் 6 ஓனர் டவேரா, ஏசி பவர் ஸ்டேரிங் வர டைப்பு. வண்டி கஸ்டமர் ஓட்டிக்கிட்டு இருக்க வண்டி தான். ஸோ வண்டியில் வந்து எந்த ஒரு வேலையுமே கிடையாது. ஃபேமிலி யூஸுக்கு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஓனர் பிரச்சனை இல்லாமல் வண்டி எடுத்து ஓட்டலாம். டயரு, பாடி லைனு, இன்ஜின் எல்லாமே நல்லாயிருக்கும்.
இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் முதல்ல கேட்ட ப்ரைஸ் வந்து 3 லட்ச ரூபா கேட்டிருந்தாங்க. நம்மளே போட்டு 3 ரூபா கேட்டாங்க, அப்புறம் 2.80 கேட்டாங்க. இப்போ இதுக்கு ஃபைனலாக அவங்க கேட்குறது வந்து ஒரு 2.50 கேட்குறாங்க. நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் குறைச்சி பேசி முடிச்சு தரேன் இந்த வண்டிக்கு. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஆஃபர்னே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு 30,000 ரூபாய்க்கு மேலேயே ஆஃபர் வந்திருக்கும். 2.80 கேட்டவங்க இன்றைக்கி 2.50 கேட்டிருக்காங்க. நேரில் இப்போ ஃபுல் பேமெண்ட் ரெடி கேஸில் வந்தோம் அப்படின்னா இன்னும் கூட குறைச்சி பேசலாம் இந்த வண்டிக்கு. இது வந்து டாடா சுமோ விக்டா 2005 மாடல், ஒரே ஓனர் நம்பர். ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ வர மாடல். ஏசி மட்டும் சின்ன கம்ப்ரஸர் மட்டும் சின்ன ஒர்க்கிங் இருக்குது, ஒரு 5 ரூபாய்க்கு வேலை இருக்கும். பார்த்துட்டோம்னா ஏசி சூப்பராக இருக்கும். வண்டியோட பாடியில் இன்ஜினு டயர் பாயிண்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும். டயர் பாயிண்ட் எல்லாமே ஒரு 90% இருக்குது. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 100% இருக்குது. நான் பர்சனலாகவே அந்த வண்டி ஓட்டி பார்த்துட்டேன், நல்லா இருக்குது. நான் ஒரு 40-50 கிலோமீட்டர் ஓட்டி பார்த்துருக்கேன், நல்லா இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம ஏற்கனவே கோட் பண்ணி இந்த ப்ரைஸ் வந்து 1,90,000 ரூபா கோட் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து இதுக்கு ஃபைனல் ப்ரைஸாக ஃபிக்ஸடாக 1,75,000 ரூபாய்க்கு கொடுக்கலாம். அந்த வண்டி 15,000 ரூபா ஆஃபரில் 1,75,000 ரூபாய்க்கு கொடுக்கலாம். வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டிக்கு.